தெரிஞ்ச பேர் மதன் பாப். திடீர்னு நேத்திக்கு மரணம் அடைந்து விட்டார். நானும் அவனும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர்கள். நான் ஆலங்கத்தாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு, வெங்கட்ரங்கம்பிள்ளை ஸ்ட்ரீட்டு, அவன் டாக்டர் நடேசன் ரோடு. ஆனால் எங்களுடைய நட்பு 1972 நான் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்ததுலேருந்து. அப்போ மதன் பாபு ஆர்கெஸ்ட்ரா பிளேயர். நாடகத்திற்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து உட்காந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியா ஜாங் அப்படி வாசிக்கிறது, இது லைட்ஸ் ஆஃப்க்கு சேஞ்சஸ், அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிட்டாரிஸ்ட்டு. அப்புறம் ஹார்மோனியம் வாசிக்கிறது, மியூசிக் போடுறது, மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் தெரியும். ஆல் இண்டியா ரேடியோவில் இஸ் ஒரு கிரேடு ஆர்டிஸ்ட். ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்க்கு அங்கே அந்த ட்ராமா அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் மியூசிக் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய திருமணம், குழந்தைங்க பிறக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பப்போ அவன் எதுக்காக வந்துடுதுன்னா, நாங்கள் 2 பேருமே வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் ரொம்ப பிரச்சனையாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பிரச்சனையோடு வரவங்களை சிரிக்க வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்புகிறவன் தான் மதன் பாப். அதன் பிறகு நாடகத்துலேருந்து டெலிவிஷன் வந்த புதுசு. அப்போ நான் என்னுடைய நன்குடும்பம் சீரியலில் அவனுக்கு ஒரு முக்கியமான நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முதல்ல, அந்த முக்கியமான ரோல், அந்த நெய்பர் எல்லா எபிசோடும் வர மாதிரியான ஒரு ரோல்